ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாதாத். வணக்கம். ஆஸ்ட்ரோ சிம்மம் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்சமயம் குருபெயர்ச்சி 2026 பொது பலன்கள் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நமது சேனலை அதிகம் பார்க்கிறீர்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது மிக மிக குறைவாக உள்ளது. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களானால் நமது சேனல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரும். வார ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், யூடியூப் லைவ் போன்றவற்றை போன்று யூடியூப் லைவில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக அமைத்து நமது சேனலை விரிவாக்கம் செய்ய முடியும். ஆகவே அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இன்றைக்கு நாம் காணக்கூடிய குருப்பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 9வது ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் முதல் பாதமும் அடங்கியது. ராசிநாதன் சுபக்கிரகமாகிய குரு பகவான். தற்சமயம் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சமாகிறார். இதனுடைய பலாபலன்களை அடுத்தடுத்து காண்போம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொன்னது மாதிரி வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு போக முடியல, வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த வாட்டி வெளிநாட்டுக்கு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அடிச்சு கிளம்புங்க, தூள் கிளம்புங்க, பெட்டி படிக்கலாம் தயாராகுங்க, பேக் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புங்க. சரியா? வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வந்து இணைவார். எப்படி இணைவார்? ஏங்க, உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்க, அதை சுப விரயமாக மாற்றுங்க. அப்புறம் தானே புது நபர் வர முடியும். சரியா? இப்படி தான் உங்களுக்கு புது நபர் வரப்போகிறாரு. அது சுப விரயத்தில். அப்போ திருமணம் மகளுக்கோ கண்டிப்பாக திருமணம் நடக்கும். வீடு, வாகனம், வண்டி ஏதோ ஒன்று இது வரைக்கும் கிடைக்கல, நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த குரு பெயர்ச்சியில் நிச்சயமாக உண்டு. பதவி கிடைக்குங்க. ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், ஒரு கௌரவ பதவி கிடைக்கும். சரியா? அது நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, இல்லை ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோவில் ட்ரஸ்ட்டுகள் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குங்க. இதுவரை உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நோய் தாக்கங்கள் குறையும். நோய்க்கு உண்டான மருந்து மாத்திரைகள் சரியான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் தந்தையின் உடல்நிலையை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒன்றை சொல்லிவிட்டு ஒன்றை போய் நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது. அந்த மாதிரி காலகட்டங்கள் இப்போ இருக்குது. சரியா? தொழிலை பொறுத்தவரை இப்போ பிரச்சனை இல்லைங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சரியா? தொழிலில் உங்களுக்கு இதுவரை இடையூறு சொல்லிக்கிட்டு இருந்த நபர்களாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதேமாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய தகுதிக்கு குறைவாக இருந்து உங்களையே முதலாளிகளிடம் போட்டு கொடுத்து உங்கள் வேலையில் உங்களை குறைகண்டு உங்களை குறை பேசிக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் இப்போ உங்கள்கிட்ட அடங்கி போயிடுவாங்க. ஆக தொழிலிலோ வியாபாரத்திலோ வேலையிலோ இருந்து வந்த தடைகள் யாவும் இப்போ விலகிறோம். தந்தை வழி உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இருக்கக்கூடியது இந்த ஒன்று. இன்னொரு விஷயங்க, ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தனுசு ராசிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக உண்டு. சரியா? ஆகவே இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நல்ல பலன்களை கிரகித்து கொண்டு உங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் இப்போது சொன்னது எல்லாம் உங்களுடைய பொது பலன்கள், உங்கள் ராசிக்குண்டான பொது பலன்கள் தான்.
மேலும் உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள கிரகங்களை வைத்து ஆராய்ந்து பலன் வேண்டுமெனில் திரையில் தெரியக்கூடிய எனது எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய நமது நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.